ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் PK11 ஐஎஸ். நிறைய பேர் கேட்டீங்க, சார் மோஹித் நந்தல் ஏன் இல்லை, எதனால் ரிலீஸ் பண்ணாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ் சொல்லுங்கன்னு. ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தீங்க. நான் உடனே ஏன் வீடியோ போடலன்னா, இன்னும் நிறைய அத்தன்டிக் நியூஸ், ஜென்யூன் நியூஸ் வந்ததுக்கப்புறம் பேசுவோம். சும்மா குற்றாம் போக்கில் இப்போ ஆல்ரெடி CSK ரீட்டைல் லிஸ்ட்லாம் நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க குற்றாந்தனமாக. அந்த மாதிரிலாம் போடக்கூடாதுன்னு தான் நான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு பேசலான்னு தான் வந்தேன். இப்போ ஓரளவுக்கு தெளிவு கிடச்சிருக்கு என்ன நடந்ததுன்னு. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இதை பற்றி? இதில் இது இல்லாமல் வேறு ஏதாவது விஷயம் இருந்தால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிறேன். என்ன முக்கியமான விஷயம் அது மோஹித் நந்தலை பற்றி. அதுக்கு முன்னாடி சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம், ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லை. அண்ட் மிஸ்டர் ஆந்தனி அடிகல்ராஜ் அமிர்த்ராஜ், எஸ், ஒரே ஆள் தான். 1.99 கிட்டத்தட்ட $2 யூஎஸ்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார் சேனல் வச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். லைக், டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு சின்ன பட்டன். தேங்க்ஸ், சூப்பர் தேங்க்ஸ். $40 தான் மினிமம், கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட். அடுத்த வீடியோவில் உங்கள் பேர் சொல்லுவோம். யூடியூப்பே உங்கள் பேருக்கு பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க. சேனல் வளர்ச்சிக்கு அகைன் ஐ எம் சேயிங் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட். ரைட், விஷயத்துக்கு போவோம். என்ன பிரச்சனை இப்போது மோஹித் நந்தலுக்குன்னா, 19th ஆகஸ்ட் தான் நமக்கு தெரிய வந்தது ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க மோஹித் நந்தலை. சோஷியல் மீடியா மூலமாக தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணது ஆக்சுவலாக ஹரியானா ஸ்டீலர்ஸ். அதுக்கப்புறம் தான் காட்டு தீ மாதிரி பரவச்சு எல்லாம், ஐயோ ஒரு ஏன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு பல பேர் பல ஸ்பெகுலேஷன் ஆளாளுக்கு கதெல்லாம் கட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ரைட், இப்போது முக்கியமாக என்ன நடந்திருக்குன்னா, இது கூட நிறைய இடத்துல விசாரிச்சிருக்கேன் அண்ட் சோர்சஸ் மூலமாக தெரிஞ்சதுனாலையும். அதே மாதிரி கேல் நவ் டிவின்னு ஒன்று இருக்குது, அதில் இருக்குது உங்க எக்ஸ்ப்ளனேஷன், ஹிந்தியில் இருக்காது, அதை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். எனக்கு அரசு படத்தில் கொஞ்சம் தெரியும், பட் ஜென்யூன் அத்தன்டிக் சேனல் கபடிக்கு கேஎல் டிவியில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ரைட், அவங்க சொன்னதை என்ன சொன்னாங்கன்னு நான் உங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அண்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மோஹித் நந்தல் ரைட் கவர் போன சீசன் 64 பாயிண்ட் எடுத்தார். நம்பர் 1 ரைடர் பார் ஹரியானா ஸ்டீலர்ஸ். அவர் சில மேட்ச் கேப்டன்சி வேறு அவர் பண்ணார், சில மேட்ச் ஜெய்தீப் தையா இது பண்ணார் கேப்டன்சி. ஸோ அப்படிப்பட்ட ஆளை ஏன் எடுத்தாங்க, என்ன பிரச்சனை? ஏன்னா மோஹித் நந்தல் லெஃப்ட் கவர் அண்ட் இவர் ரைட்டு கவர் ஜெய்தீப் தையா. ஸோ என்ன பிரச்சனை ஏதுன்னு அலசி ஆராயும் போது தான் சில விஷயம் தெரிய வந்தது. அது என்னன்னா, அண்ட் நாடான்னு ஒரு அசோசியேஷன் இருக்குது. அது நாடா வந்து இவங்களுக்கு லெட்டர் அமைச்சிருக்காங்களாம், எங்களை வந்து மீட் பண்ண சொல்லுது. நாடாங்கிறது வந்து நேஷ்னல் ஆன்டி டோப்பிங் டெஸ்ட்டோட ஷார்ட் ஃபார்ம். அது என்னன்னு கேட்பீங்க. ஒவ்வொன்றும் ஆன்டி கரப்ஷன் யூனிட்டும்பாங்க கிரிக்கெட்டில், யாராவது இன்னும் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு. பட் இது அப்படி கிடையாது. ஆன்டி டோப்பிங்னா மாத்திரை மருந்து எடுத்துக்கிறாங்க இல்லையா, அதை வந்து இதனால உன்னோட பர்ஃபார்மன்ஸ் மேலே ஏறிச்சான்னு பார்க்கறதுக்காக தான் அந்த நாடாங்கிறது நேஷ்னல் ஆன்டி டோப்பிங் டெஸ்ட். இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ வினேஷ் போகத் வந்து டிஸ்குவாலிஃபை ஆனாங்க இல்லையா, ஜஸ்ட் 50 கிலோ இதில் விளையாடுறதுல திடீர்னு 100 கிராமோ 200 கிராமோ சரியாக தெரியல, அதில் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க பாருங்க. ஒலிம்பிக்கில் செமிஃபைனல் ஜெயிச்சவங்க, ஃபைனல் வேண்டியவங்க, ஒலிம்பிக்லாம் உடனே டெசிஷன் எடுத்துருவாங்க. ஸோ இது என்ன ஆச்சுன்னா, அண்ட் ப்ரொமோட்டிங் க்ளீன் ஸ்போர்ட்ஸுக்காக தான் இந்த சிஸ்டமே இருக்குது நாடாங்கிறது. அது ஸ்போர்ட்ஸ் வந்து இன்னும் க்ளீனாக இந்த மாதிரி நிறைய மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்டுட்டு தேர்ச்சி ஆகி வந்துலாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு. கிரிக்கெட் ஒரு வாட்டி அப்படி தான் ஷேன் வான், த லேட் ஷேன் வான் 2003 வேர்ல்ட் கப் அவர் விளையாடல. லாஸ்ட் மொமெண்ட் ஏன்னு பார்த்தா இந்த மாதிரி டோப்பிங் டெஸ்ட்டில் பார்த்தா அவருக்கு நிறையா எனர்ஜி எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டால் அவங்க அம்மா ஏதோ மாத்திரை கொடுத்தாங்க, தெரியாமல் சாப்பிட்டேன் அப்படின்ட்டாரு. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு ஹிஸ்ட்ரியில். ரைட், நம்ம ஆள் விஷயத்துக்கு வரும். மோஹித் நந்தல் என்ன ஆச்சுன்னா, 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சர்ஜரி பண்ணார், ஹெட் சர்ஜரி. அது லாஸ்ட் சீசனாக மெடிக்கேஷனில் இருக்கார். லாஸ்ட் 6 சீசனாக, இன்ஃபேக்ட் 6 வருஷமாக அவ்வளோ பெரிய சர்ஜரி. அது அப்பப்போ மாத்திரை போட்டுக்கிறது. ஹெட் சர்ஜரி அது அவ்வளோ ஈஸியாக குணமும் ஆகாது, அதனால தான் மாத்திரை போட்டுட்டு இருந்தார். எனி ஸ்போர்ட்ஸ் பர்சன் இந்த மாதிரி மெடிக்கேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா உடனே நாடாட்ட பர்மிஷன் வாங்கணும், அங்கே போய் நீங்கள் சொல்லணும். இப்போ எப்படி கிரிக்கெட்டில் வந்து பெங்களூரில் போய் NSCயில் போய் ட்ரைனிங் எடுக்கிறாங்க ரீஹாப்னு, அது மாதிரி சொல்லணும். இவர் சொல்லலை பேருக்கு. அதனால தான் நாடா வந்து இப்போ திடீர்னு லாஸ்ட் 6 வருஷத்துல இவரோட மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன, அதை கொஞ்சம் அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அரச பொறுசெல்லாம் கேள்விப்பட்டது. எவ்வளோ உண்மை இருக்குன்னு தெரியல. பட் இதுக்கு சப்போர்ட்டிங்காக சில விஷயங்கள் சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் வந்து இவர் இல்லீகலாக ஆடலை, நான் இப்போவும் சொல்கிறேன், மேட்ச் இல்லீகலாக ஆடவே இல்லை. அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்றாலே சர்ஜரிக்கு, அதில் எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்தது தான் அவங்க சந்தேகப்பட்டு பார்க்கணுன்னு இருக்காங்க. நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா PK11 ஆப்ஷன் வரும்போது ரீட்டைனிங் லிஸ்ட்டில் ஒரு பேரே இல்லை. அப்போது வந்து முதலே உங்களுக்கு தெரியும் ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு, ஏன்னா மேபி PKL அஃபிஷியல் ஆர்கனைசிங் கமிட்டி தான் சொல்லியிருக்கோம். நாடாங்கிறவங்க டேரெக்டாக டீம் அவனுக்கு கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க, யார் நடத்துகிறாங்களோ அவங்கள தான் சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை ப்ரோ கபடி ஆர்கனைசிங் கமிட்டி கூட சொல்லியிருக்கலாம், அந்த பரப்பா இவருக்கு ரிப்போர்ட்லாம் கேட்டிருக்காங்க, கொடுக்கணும். க்ரீன் சிக்னல் வருதா என்ன வருது நம்ம பார்ப்போம். அதனால் இப்போதைக்கு அவர் ரிட்டர்ன் பண்ணதையும் சொல்லியிருக்கலாம்.
இல்லைன்னா இவ்வளோ பெரிய பிளேயருங்க நம்பர் ஒன் தமிழ் தலைவருக்கு எப்படி சாகர் நம்பர் ஒன் அது மாதிரி. ஸோ அவரை நிறைய பேர் ஐப்ரோஸை இது பண்ண ஒருவேளை ஆக்ஷனில் நிறைய எடுப்பாங்கன்னு பார்த்தோம். பட் இல்லை, அதில் கூட முகமது ரிசா சேனவே 2,7,00,000 எடுத்தாங்க. அப்போ கூட நிறைய பேர் டவுட் பண்ணிங்க இவ்வளோ எடுத்தாங்க, மோஹித் அதில் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னும் போது தான் 19th ஆகஸ்ட் உங்களுக்கு ஆக்ஷன் 15-16 தேதிக்கு முடிஞ்சு 19 தேதி தான் நமக்கு தெரியும் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ க்ரீன் லைட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க நாடா, இல்லை எல்லாமே சரியாக தான் போயிட்டுருக்கு, அவரோட மருந்து மெடிக்கேஷன் கரெக்டு தான், ஈ கேன் பிளே சொல்லிட்டா ஹரியானாஸில் 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று நம்ம திரும்ப பார்க்கலாம், திரும்ப விளையாட வந்துடுவார் ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு மோஹித் நந்தன். அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை லேட் ஆகுது டிலே ஆகுதுன்னா அன்சோல்டு பிளேயர்லேருந்து இவங்க எடுக்கலாம். 30 lakhs பேஸ் ப்ரைஸில் தான் அவர் வந்தார் ஏ கேட்டகரி. அதனால் அந்த கேட்டகரியில் இருந்து யாராவது எடுக்கலாம். நிறைய பேர் அன்சோல்டில் இருக்காங்க. அது ஹரியானா ஸ்டீலர்ஸ் வில் டிசைட். அதர் சோர்சஸ் மூலமாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இது. எவ்வளோ தூரம் உண்மை இருக்குன்னு கரெக்டாகவும் தெரியல, பட் அத்தன்டிக்காக தான் இருக்குது. ஏன்னா 10 நாள் முன்னாடி ஆப்ஷன்லேயே ஒரு எடுக்கவும் இல்லை, ரீட்டன் லிஸ்ட்டே இல்லை பாருங்கள். இவ்வளோக்கும் ரீட்டன் லிஸ்ட்டில் வினய் இருந்தார், ஜெய்தீப் தையா இருந்தார், ராகுல் சேத்பால் இருந்தார், அப்புறம் சிவம் பட்டாரேன்னு ஒருத்தர் இருந்தார். தமிழ்நாடு வந்து யுவா கபடி சீரீஸ்லேருந்து ஒரு தமிழ் பிளேயரை வர எடுத்துகிட்டு போனார், மணிகண்டன் நினைக்கிறேன், அவரும் ஒரு டிஃபெண்டர். அவரை வேறு கூப்பிட்டு பண்ணார், மன்பிரீத் சிங், ஓ துச்சு கி தைத்தா அவர் தான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு.